நித்யானந்தம், இன்றைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா குறைத்தன்மை. நம்ம நிறைவாக வாழணும்னா நம்மக்கிட்ட குறைத்தன்மை இருக்கக்கூடாது. அப்போ குறைத்தன்மை, ஆனால் நம்ம குறைத்தன்மையோடு தான் வாழ்கிறோம். அப்போ இந்த குறைத்தன்மைனா என்ன? குறைத்தன்மைனா ஒரு இப்போ உறவுகளோட குறைத்தன்மை அப்படின்னா, இப்போ அம்மா கூட ஏதாச்சும் வாக்குவாதம் வந்திருந்தா, ஏதாச்சும் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டா, அந்த விஷயத்தை நம்ம உடனே தீர்த்து கொள்ளாமல் அப்படி கோபித்து கொண்டோ அப்புறம் கோபித்து கொண்டு போகிறது, அந்த விஷயங்களை அப்படி விட்டுடுறோம். கோபம் வரும், 2 பேருக்கும் கோபம் வருது, பேசிக்கிறோம், அந்த விஷயத்தை அப்படி விட்டுடுறோம், அப்புறம் மறந்துடுறோம். அப்போ அந்த விஷயம் எப்படி இருக்குன்னா, அதுதான் குறைத்தன்மை. அந்த விஷயங்கள் ஒரு அம்மா மகளுக்குள்ள உறவு குறைபாடு நிறைந்ததாக இருக்கும். எப்படி அந்த குறைத்தன்மை எப்படி நம்ம நிவர்த்தி செய்யலைன்னா, அந்த குறைத்தன்மை இந்த ஆகாஷிக் பதிவில் தான் இருக்கும். ஆகவே அந்த குறைத்தன்மை என்ன அப்படின்னு அந்த விஷயம் எதனால் அந்த பிரச்சனை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு, அந்த விஷயத்தை யார் சரி யார் தப்புன்றதை யோசிக்கிறதை விட்டுட்டு, அந்த நடந்த சம்பவத்தை வாழ்ந்து பார்க்கணும். வாழ்ந்துட்டு அந்த சம்பவம் அப்போ அந்த ஒரு 10 வயசில் ஒரு சம்பவம் நடந்திருந்தா, அந்த விஷயத்தை அந்த 10 வயது குழந்தையாக மாறி அந்த விஷயத்தை வாழ்ந்து அந்த விஷயத்தை வாழ்ந்தாலே அந்த விஷயத்தோட தாக்கம் சக்தி இல்லாமல் போயிடும். வாழ்ந்து விடுதல் தான் அந்த முழுமைத்தன்மையை குறிக்கும். ஆகவே நம்ம எல்லா விஷயங்கள்லையும் இந்த குறைத்தன்மைன்ற அந்த முரண்பாடான கருத்துக்களை நம்ம எடுத்துக்கிட்டே போகாமல், அதை எப்பப்பெல்லாம் தவறு பண்ணுறோமோ அப்போல்லாம் அந்த குறைத்தன்மையை அந்த நேரத்துலேயே அதை முழுமையாக்கிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒன்று செய்யலாம். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன குறைத்தன்மை, யாருக்கெல்லாம் சண்டை போட்டோம், யாரு கூடலாம் மனஸ்தாபம் பட்டோம், சொந்தமாக நமக்குள்ளே நம்ம உடலுக்குள்ளே நமக்குள்ளே என்ன முரண்பாடான எண்ணங்கள் வந்தது, அந்த மாதிரி என்ன பதிவுகள், என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தோமோ அந்த ஒரு நாள் எண்ணங்களை ஒரு 10 நிமிஷம் ஒரு தாளில் எழுதி அந்த ஒவ்வொரு எண்ணங்களையும் எடிட் பண்ணாமல் அப்படியே என்ன தோணுதோ என்ன நினச்சோமோ அதை அப்படியே எல்லா எண்ணங்களையும் எழுதி இந்த மாதிரி எழுதி வச்சு திரும்பியும் அந்த எழுதினதை வாழ்ந்து அதை விட்டுரும். எப்படி விடணும் அப்படின்னா, அந்த எண்ணத்தை திரும்பி நம்ம வாழும்போது, அதாவது ஒரு பிரச்சனை காலையில் நடக்கும்போது அந்த பிரச்சனை டைமில் அப்போ நம்மளோட மனநிலை எப்படி இருந்தது, அந்த அந்த சுச்சுவேஷனில் நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய உணர்ச்சிகள் எந்த அளவுக்கு இருந்தது, அந்த உணர்ச்சியெல்லாம் போயிட்டு திரும்பியும் வாழணும். வாழ்ந்து பார்த்து அந்த உணர்ச்சிகள்லாம் வாழ்ந்து பார்த்து அதை வாழ்ந்து பார்த்தாலே அந்த நினச்ச அந்த விஷயத்துக்கு சக்தி இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம இதை ஒரு ப்ராக்டிஸாக செய்து பார்க்கலாம். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 10 விஷயம் ஒரு நாள் இப்படியே செய்துக்கிட்டே இருந்தால் நம்ம அன்றாட நம்மளுடைய இந்த எண்ண ஓட்டங்களை அதனால் விளைகின்ற அந்த துன்பங்கள்லேருந்து வெளியே வரலாம். இன்னொன்று நம்மளாம் நிறைய விஷயங்களை இந்த மாதிரி பல ஜென்மமாக அந்த விஷயங்களை தூக்கிக்கிட்டே தான் வரும். ஆனால் இது வரைக்கும் நான் எங்கேயும் படித்த ஞாபகம் கூட எனக்கு இல்லை. இந்த மாதிரி இன்கம்ப்ளீஷனான விஷயங்களை வாழ்ந்து விடுதல்ன்றது சம்ஸ்கார தகன கிரியா. அது சுவாமிகிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்போது இந்த மாதிரி நம்ம நமக்கு ஒரு மாஸ்டர் இருக்கிறாரு, நமக்கு பகவானே பரம்பொருளே இறங்கி இந்த பாடத்தை நமக்கு போதிக்கும்போது நமக்கு தெரியுது இது எதுன்னு இப்படி இருக்கும். ஆனால் இது தெரியாதவர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த மாதிரி இன்கம்ப்ளீஷனோடு தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது அந்த விஷயத்தை இன்கம்ப்ளீஷனை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஆகவே முதல் அடியாக இந்த 10 நிமிஷம் வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். இப்படி செய்ய செய்ய நம்ம இப்போ ஒரு 50 வயசு வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட
இன்கம்ப்ளீஷன் விஷயங்களை சேர்த்து சேர்த்து வச்சுருப்போம். இந்த ஜென்மம் ஒன்று இல்லை, பல ஜென்மங்களாக சேர்த்து 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 பல ஜென்மங்களை நம்ம வந்து அந்த விஷயங்களை சேர்த்து சேர்த்து வச்சுருப்போம். அப்போ என்ன செய்யணும்னா, இதை விஷயங்களை வந்து நாம் வந்து இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணி ஆரம்பித்து இப்படி முடிக்கணும். இல்லைன்னா இதே ஒரு பெரிய கர்மிக்காக இருக்கும். தொடர்ச்சியாக இந்த சஞ்சித வினை இந்த மாதிரி விஷயங்கள் தான், இந்த இன்கம்ப்ளீஷன் விஷயங்கள் தான் சஞ்சித வினையாக இருக்குது. அந்த வினைகள்லாம் வந்து குறைக்கணுன்னா இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பயிற்சிகள் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம ரொம்ப லேஸாக இருக்கும். நமக்கு வந்து ஆன்மீகம் வந்து நம்ம ஆன்மீகத்தில் வந்து நம்ம என்ன கற்றுக்குறோமோ அது வந்து நமக்கு வந்து சேரும். இல்லைன்னா நம்மளுடைய உள்தளத்தில் வந்து பல விஷயங்கள் அப்படியே படமாக வந்து நம்மளோட ஹார்ட்வேர் சொல்லுவோம் இல்லையா, ஹார்ட்வேரில் எல்லாம் நிறைஞ்சி பிக்சராக அப்படியே நம்ம படங்களாக உள்ளே வச்சுருப்போம். அப்போ அந்த எண்ணெய் பதிவுகளே நிறைய இருந்தால் புதுசாக சொல்லப்படும் எந்த கருத்தும் நம்மளை வந்து சேர்க்க முடியாது. ஏன்னா உள்ள அந்த தளம் ஃபுல்லாக வந்து தளம் முழுக்க வந்து பழைய சம்பவங்கள், கடந்த கால சம்பவங்கள், பல ஜென்மத்தோட சம்பவம் கூட இருக்கலாம் இல்லையா, அதெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தால் இந்த புதிய விஷயங்கள் உள்ளே போய் சேராது. அதனால் வந்து இந்த இன்கம்ப்ளீஷனை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இன்கம்ப்ளீஷன் என்ன இருக்குதுன்னு நம்மளே உள்ளே பார்க்கணும். நம்ம போயிட்டு வெளியில் மற்றவங்களை குறை சொல்லாமல் நமக்குள்ளே நம்ம என்ன இன்கம்ப்ளீஷனோட வாழ்கிறோன்னு நம்ம அதை தேடி பார்க்கணும். அதுக்கு நேரம் எடுத்து பொறுப்பெடுத்து உட்காந்து பார்த்தா மட்டும்தான் அந்த இன்கம்ப்ளீஷன் என்னான்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஒரு தீர்வை நம்ம வந்து செய்ய முடியும். இப்படி தீர்வு பண்ணினால் மட்டும்தான் நாம் ஒரு நிறைந்த ஒரு முழுமைத்தன்மையான வாழ்க்கை வாழ முடியும். தொடர்ந்து இது சம்பந்தமான விஷயங்களை, தொடர்ந்து இன்கம்ப்ளீஷன் விஷயங்களை இன்னும் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் என்று அடுத்து வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். இத்துடன் நன்றி. நித்யானந்தம்.